ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐன் ஒரிஜினேஷன். இன்றைக்கி பார்ட்டி வியர் மற்ற நம்ம தைக்கிற மேக்ஸி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி இந்த ஃப்ளவர் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங் கிளாத் வந்து 16x16 இன்ச்சஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு சென்டர் பார்க்குறதுக்காக நான் மடிக்கிற மாதிரி மடித்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி மெஷர்மெண்ட் வரையலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ப்ளஸ் மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இப்போது சென்டர் பாயிண்ட்லேருந்து எல்லா சைடும் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 8 மொத்தம் 4 மார்க் பண்ணால் போதும். அதே போல் எல்லா சைடும் 2, 4, 6, 8 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 எங்கெங்கே 2 மார்க் பண்ணமோ அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 4க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 4, 6, 8 எல்லாமே கொஞ்சம் அதிகமான அளவுக்கு டாட் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்ஸ்லேருந்து ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி மார்க் பண்ணி அதை வரைஞ்சிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 லைன் வந்துடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் கேப் வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஈஸியாக வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள் லைன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. செகண்ட் லைனை ஃபஸ்ட் லைனோட மெர்ஜ் பண்ணுங்கள். தேர்ட் லைனை செகண்ட் லைனோட மெர்ஜ் பண்ணுங்கள். ஃபோர்த் லைனை தேர்ட் லைனோட மெர்ஜ் பண்ணுங்கள். இப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் மெர்ஜ் பண்ணமோ அந்த இடத்த மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு பென்சிலில் காட்டுறேன். எந்த இடத்த காட்டணும் அந்த இடத்த மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுதான் கட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. எங்கேருந்து செகண்ட் லைனை தேர்ட் லைனோட மெர்ஜ் பண்ணோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிக்க வேண்டியதுதான். இதில் வந்து லைனிங் கிளாத் தான் இது. மெயின் கிளாத்தை கீழே வச்சு நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தவித டவுட்ஸும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி. இப்போது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் சர்க்கிள் போக பேலன்ஸ் இருக்கிறது எல்லா கிளாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல வரைஞ்சி முடித்தோமோ அந்த இடத்துல தான் கட் பண்ண போகிறோம். பொறுமையாக நான் வீடியோ காட்டுறதுல போல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டா நடுவில் உள்ள சர்க்கிள் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ரோஸ் பெட்டல்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பெட்டல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 5x5 இன்ச்சஸில் ஒரு ரவுண்ட் மேக் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 6x6 இன்ச்சில் ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 6x6 இன்ச்சஸ் ஸ்கொயர் ஷேப்பை வந்து நடுவில் கிராஸாக வெட்டிக்கோங்க. கரெக்டாக 3x3 இன்ச்சஸ் மாதிரி வெட்டிட்டு அதை இந்த ரவுண்ட் ஷேப் மேலே பாதி பாதியாக வச்சு எடுத்துக்கோங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ஐட்டம்ஸ் இதுதான். வாங்க ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்க்கிள் மாதிரி வெட்டினதை வச்சுட்டு அதுக்கு மேலேயே இந்த ஸ்கொயர் ஷேப்பை 2ஆக வெட்டணும் இல்லையா, அதையும் வச்சுட்டு ஒரு பின் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அசையாமல் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த சர்க்கிள் திருப்பி அந்த சர்க்கிள் மேலேயே ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஸ்லைட்ஸ்லாம் சின்ன சின்ன கட்டிங்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த ரவுண்டை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சின்ன சின்ன நாச் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நாச் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டினோம். ஈஸியாக திருப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஃபுல்லாக வெளியில் ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் தான் மெயின், சரியா? இந்த ரவுண்ட் ஷேப் மேலே தான் நம்ம ரோஸ் பெட்டல்ஸை வச்சு தைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பின் பண்ணி வச்ச இடத்துல ஓரத்தில் மட்டும் ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நீட்டாக இது வந்து ஸ்ட்ரைட்டான தையல் மாதிரி போட முடியாது. அதாவது சர்க்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கொசுவத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். அப்போ வந்து ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ண முடியாது. கொஞ்சம் வளைச்ச மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பின் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதையும் வெளிப்பக்கமாக திருப்பி மேலே ஒரு அமுக்கு தையல் மாதிரி ஃபுல்லாக நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். அமுக்கு தையல் போட்டால் தான் அந்த பெட்டல்ஸ் வந்து அப்படி சுருக்கமாக வந்துச்சு அப்படின்னா தான் ஒரு 3D லுக் வந்து இது கொடுக்கும். அதனால ஃபுல்லாக வந்து திருப்பி வெளியில் ஒரு அமுக்கு தையல் மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. இதை போட்டு எடுத்துட்டு இந்த பெட்டல்ஸ் தான் நம்ம அந்த சர்க்கிள் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டிச் பண்ணணும்னா நம்மளுக்கு 2 கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். அப்போது அதையும் ஃபுல்லாக இன்னொரு ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக அப்படி ரவுண்டாக சுற்றி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ரோஸ் ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். இப்போ அந்த சர்க்கிளில் நம்ம சின்ன சர்க்கிள் தான் இதுக்கு எடுத்துருக்கோம். அதனால் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக வந்து தைச்சி நீங்கள் பொறுமையாக தைச்சி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் ஃப்ளவர் வந்து கிடச்சிரும்.
சூப்பரா ஒரு 3டி லுக்ல பார்ட்டி வியர்ஸ், மேக்ஸி, ஃப்ராக்ஸு, கிராப் டாப் இதெல்லாம் தைச்சோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்லயோ, ரைட் சைட்லயோ ஷோல்டருக்கு கீழ இத வச்சு கையாலே ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ஒரு டிசைனர் வியர் பார்ட்டி வியர் ட்ரெஸ் மாதிரி அது ரெடி ஆயிடும். இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, லாஸ்ட்டா நம்ம போட்ட தையல் வந்து தெளிவா தெரியும். அது தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 சைடு பெடல்ஸையும் இழுத்து வச்சு கையாலே ஊசி நூலாலேயே வந்து நம்ம தச்சு அத நீட்டா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது மாரி தச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஃபினிஷ் வந்து கிடைச்சிரும். இப்ப நம்மளோட ஃப்ளார் ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதே மாதிரி தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.